Good evening, juniors. Chapter 12 of CRPC. அந்த ஹெட்டிங் பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் டு தி போலீஸ் அண்ட் தர் பவர்ஸ் டு இன்வெஸ்டிகேட். இந்த சாப்டர்ல உள்ளடங்கிய ப்ரொவிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 154 to 176. இந்த சாப்டருக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம இதில் சம்மந்தப்பட்ட சில முக்கியமான வேர்ட்ஸுக்கான அர்த்தம் தெரிஞ்சுக்கணும். அதுக்கு நம்ம போக வேண்டியது எங்கன்னா டெஃபினிஷன் பார்ட்டுக்கு போகணும். ஓகேங்களா? இப்போ அங்க போய் முக்கியமான இந்த சாப்டருக்குள்ள கவர் ஆகிற அந்த வேர்ட்ஸுக்கான மீனிங்கை பார்த்துட்டு திரும்பவும் இந்த சாப்டருக்குள்ள ப்ரொவிஷன் வைஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வேர்டை பார்த்தோம்னா காக்னிசபிள் அஃபென்ஸ். அதே செக்ஷன்ல காக்னிசபிள் கேஸ். 2 சப்செக்ஷன் சியை பாருங்க. காக்னிசபிள் அஃபென்ஸ் மீன்ஸ் அன் அஃபென்ஸ் அந்த ஃபார் விச் அந்த குற்றத்திற்காக, அண்ட் காக்னிசபிள் கேஸ் மீன்ஸ் ஏ கேஸ் இன் விச் அந்த வழக்கில் ஏ போலீஸ் ஆஃபீஸர் மே அரெஸ்ட் வித்தவுட் வாரண்ட், வாரண்டே இல்லாமல் அரெஸ்ட் பண்ணலாம். எந்த ஆஸ்பெக்ட்னு பார்த்தீங்கன்னா இன் அக்கார்டன்ஸ் வித் தி ஃபர்ஸ்ட் ஷெட்யூல், அல்லது அதாவது ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் சொல்லப்பட்டவாறு அல்லது மற்ற தற்போது நடைமுறையில் உள்ள வேறு எந்த சட்டத்திலும் சொல்லப்பட்டவாறு வாரண்டே இல்லாமல் அரெஸ்ட் பண்ணலாம். இங்க ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் ரொம்ப முக்கியம். எந்த அஃபென்ஸ் காக்னிசபிள், எது நான் காக்னிசபிள் என்பதை நம்ம போய் ஷெட்யூல்ல பார்த்தா தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? இல்லைன்னா வேற எதுவும் சட்டத்துல ஸ்பெஷலால சொல்லப்பட்டிருந்தா அதை பொறுத்து தெரிஞ்சுக்கணும். அந்த ஆஸ்பெக்ட்ல ஒரு போலீஸ் ஆஃபீஸரு வாரண்ட் இல்லாமல் அரெஸ்ட் பண்ணலாம். இதுதான் காக்னிசபிள் அஃபென்ஸ், காக்னிசபிள் கேஸ். சரிங்களா? ஃபர்ஸ்ட் வேர்டு முடிஞ்சிடுச்சு. இப்போ அதன் ரிலேட்டடாக நான் காக்னிசபிள் அஃபென்ஸ், அதே போல நான் காக்னிசபிள் கேஸ் 2 சப்செக்ஷன் எல்ல பாருங்க. நான் காக்னிசபிள் அஃபென்ஸ் மீன்ஸ் அன் அஃபென்ஸ் ஃபார் விச் அந்த குற்றத்திற்காக, அண்ட் நான் காக்னிசபிள் கேஸ் மீன்ஸ் ஏ கேஸ் இன் விச் அந்த வழக்கில் ஏ போலீஸ் ஆஃபீஸர் வித்தவுட் வாரண்ட் அரெஸ்ட் பண்ண அதிகாரமே கிடையாது. ஒரு போலீஸ் ஆஃபீஸருக்கு வாரண்ட் இல்லாமல் அரெஸ்ட் பண்ணுவதற்கு ஹேஸ் நோ அத்தாரிட்டி, அதிகாரமே கிடையாது. சொல்ற செக்ஷன் தான் 2 சப்செக்ஷன் எல். நெக்ஸ்ட் ஒன் கம்ப்ளைண்ட். கம்ப்ளைண்ட் சொல்லப்பட்ட செக்ஷன் 2 சப்செக்ஷன் டி. அது என்ன அர்த்தம் சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு அஃபென்ஸ் நடந்திருக்கணும், ஹேஸ் கமிட்டட் அன் அஃபென்ஸ். அது தெரிந்த நபராகவோ அல்லது தெரியாத நபராகவோ இருக்கலாம். அதே போல இந்த சட்டத்தின்படி ஆக்ஷன் எடுக்க வேண்டி ஒரு நடுவரிடம், டு எ மேஜிஸ்ட்ரேட் நடுவரிடம் கொடுக்கின்ற குற்றச்சாட்டு ஓரலாகவோ ரிட்டனாகவோ இருக்கலாம். ஒரு அஃபென்ஸ் நடந்திருக்கணும், அந்த அஃபென்ஸை செய்த நபர் தெரிந்த நபர் அல்லது தெரியாத நபராக இருக்கலாம். இந்த சட்டத்தின்படி நடவடிக்கை எடுக்க வேண்டி ஒரு நடுவரிடம் கொடுக்கின்ற குற்றச்சாட்டு, அலிகேஷன், குற்றச்சாட்டு வாய்மொழியாகவோ அல்லது எழுத்து மூலமா இருக்கலாம். அதுதான் கம்ப்ளைண்ட். இது டோட்டலா இன்ஃபர்மேஷனுக்கு அப்படியே எகென்ஸ்டா இருக்கும். அது இன்ஃபர்மேஷன்ல 154ல பார்த்துருவோம். இப்ப இதே ப்ரொவிஷன்ல லாஸ்ட்ல ஒரு வரி சேர்த்திருப்பாங்க. இது எதை உள்ளடக்காது, பட் டஸ் நாட் இன்க்ளூட் ஏ போலீஸ் ரிப்போர்ட், அதை உள்ளடக்காதுன்னு சொல்லிட்டு இந்த லாஸ்ட்ல இதை சேர்த்திருப்பாங்க. அதே போல கீழே சொல்ல எக்ஸ்பிளனேஷன் பாத்தீங்கன்னா, இது எக்ஸ்பிளனேஷன் எல்லாம் பார்க்கணுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா பார்க்கணும். ஒரு செக்ஷன்ல கொடுக்கின்ற இல்லஸ்ட்ரேஷன், அந்த எக்ஸ்பிளனேஷன் எல்லாம் பார்த்தாதான் அது சம்பந்தமான ஒரு ஃபுல் சென்ஸ் நமக்கு கிடைக்கும். இப்போ எக்ஸ்பிளனேஷன்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு நான் காக்னிசபிள் அஃபென்ஸ் இருக்கு இல்லையா, அது சம்பந்தமாக ஒரு போலீஸ் ஆஃபீஸர் என்ன பண்றாங்கன்னா ரிப்போர்ட் கொடுக்குறாங்க இல்லையா, அந்த ரிப்போர்ட் போலீஸ் ஆஃபீஸர் ரிப்போர்ட் கொடுத்தா அந்த ஆர்டர் வாங்கிட்டு தான் அவங்க அரெஸ்ட் பண்ண முடியும், இன்வெஸ்டிகேஷன் பண்ண முடியும். அந்த கொடுக்கிற ரிப்போர்ட் என்னன்னா டீம்டு டு பி ஏ கம்ப்ளைண்ட், அதை ஒரு தனி முறையீடாக கருதப்படும் சொல்லியிருக்காங்க. அதே போல அந்த ரிப்போர்ட் கொடுக்குற போலீஸ் ஆஃபீஸர் டீம்டு டு பி ஏ கம்ப்ளைண்ட், ஒரு முறையிடுபவராக கருதப்படுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எக்ஸ்பிளனேஷன்ல குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் இன்கொயரி. இன்கொயரிங்கிறதுக்கு ஃபுல்லா ஒரு டெஃபினிஷன் எதுவுமே கொடுக்கல. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு நீதிமன்றமோ அல்லது நடுவரோ சாட்சி விசாரணை அல்லாத ஒரு விசாரணையை இன்கொயரின்னு சொல்லியிருக்காங்க. சாட்சி விசாரணை அல்லாத ஒரு விசாரணை அது யார் நடத்துவாங்கன்னா ஒரு நடுவர் அல்லது கோர்ட். இதுதான் இன்கொயரி. அப்ப சாட்சி விசாரணை என்னன்னு கேட்டீங்கன்னா, ட்ரையல்ங்கிறது சிஆர்பிசில எங்குமே விளக்கம் சொல்லல. அதாவது நம்ம சார்ஜ் ஃப்ரீ முடிச்சுட்டு அப்புறம் சாட்சி கூப்பிடுறோம் இல்லையா, 1, 2 விசாரிப்பாங்க இல்லையா, அதுதான் சாட்சி விசாரணை. அந்த சாட்சி விசாரணை அல்லாத மற்ற என்கொயரி நடுவர் மற்றும்
கோர்ட்ல நடத்தக்கூடிய அந்த இன்கொயரிக்கு தான் இன்கொயரி பேரு. இது எப்போ வரும்னா செகண்ட் ஸ்டேஜ் ஆஃப் தி கிரிமினல் ப்ரொசீடிங்ஸ்ல. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ங்கிறது இன்வெஸ்டிகேஷன், செகண்ட் ஸ்டேஜ்ங்கிறது இன்கொயரி, தேர்ட் ஸ்டேஜ் தான் ட்ரையல். இந்த செகண்ட் ஸ்டேஜ் இன்கொயரிங்கிறது அதுதான் என் மீனிங் சொல்லியிருக்காங்க, அதை தான் ட்ரையல்னு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இன்வெஸ்டிகேஷன். இன்வெஸ்டிகேஷன்ற பார்ட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2 சப்செக்ஷன் ஹெச்ல 2 விஷயம் சொல்லியிருக்காங்க. ஒன்று இன்வெஸ்டிகேஷன்னா என்ன, அது யார் நடத்துவாங்கன்னு அது சொல்ற அந்த இன்க்ளூடு மீனிங் சொல்லல, இன்க்ளூடு உள்ளடங்கும் சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த சட்டத்தின்படி நடத்தப்படக்கூடிய எல்லா ப்ரொசீடிங்ஸுமே அது எதுக்குன்னா சாட்சிகளை சேகரிக்கிறாங்க இல்லையா, கலெக்ஷன் ஆஃப் எவிடன்ஸ், கலெக்ஷன் ஆஃப் எவிடன்ஸ்க்காக இந்த சட்டத்தின்படி நடத்தப்படக்கூடிய எல்லா ப்ரொசீடிங்ஸுமே இந்த இன்வெஸ்டிகேஷனுக்குள்ள உள்ளடங்கும், இன்க்ளூட்ஸ் உள்ளடங்கும் சொல்லியிருக்காங்க. பட் அது யார் நடத்துவான்னு கேட்டீங்கன்னா ஒரு போலீஸ் ஆஃபீஸர், போலீஸ் ஆஃபீஸர் இல்லைன்னா ஒரு மேஜிஸ்ட்ரேட்டால அங்கீகரிக்கப்பட்ட நபர், எந்த ஒரு நபருமே இந்த சாட்சி விசாரணையை, அதாவது சாட்சி விசாரணைல இந்த புலன் விசாரணை இன்வெஸ்டிகேஷனை செய்யலாம். ஆனா இங்க ஒரு விஷயம் முக்கியமா குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க, அதர் தேன் மேஜிஸ்ட்ரேட். இங்க மேஜிஸ்ட்ரேட்டோட உள்ளடக்காது, மேஜிஸ்ட்ரேட் பண்ணக்கூடிய அந்த விசாரணை இங்க உள்ளடங்காதுன்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் 2Hல சொல்லப்பட்ட இன்வெஸ்டிகேஷன் சம்பந்தமான அந்த டெஃபினிஷன். நெக்ஸ்ட் அஃபென்ஸ் 2 சப்செக்ஷன் Nல சொல்லப்பட்ட அந்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, தற்போது நடைமுறையில் உள்ள சட்டத்தால் தண்டிக்கக்கூடிய ஒரு செயல் அல்லது ஒரு விடுதல், ஆக்ட் ஆர் ஒமிஷன், இவைகள் தான் அஃபென்ஸ் என்று வரையறுக்கப்படுகிறது. மற்றும் ஒரு விஷயத்தை அதுல உள்ளடக்குறாங்க, இன்க்ளூட் பண்றாங்க. அது என்னன்னு கேட்டீங்கன்னா தி கேட்டில் ட்ரெஸ்பாஸ் ஆக்ட் 1871, அந்த ஆக்ட்ல உள்ள செக்ஷன் 20ல கொடுக்கக்கூடிய கம்ப்ளைண்ட் இந்த அஃபென்ஸ் என்ற வரையறுக்குள்ள உள்ளடக்குறாங்க. இதுதான் இதுக்கான டெஃபினிஷன். நெக்ஸ்ட் 2 சப்செக்ஷன் ஓல ஆஃபீஸர் இன் சார்ஜ் ஆஃப் எ போலீஸ் ஸ்டேஷன், இதெல்லாம் யாரெல்லாம் இன்சார்ஜ் ஆஃப் தி போலீஸ் ஸ்டேஷன் வருவாங்க கேட்டீங்கன்னா, இந்த எபோவ் தி ரேங்க் ஆஃப் கான்ஸ்டபிள், கான்ஸ்டபிள் ரேங்க்கு மேல உள்ளவங்கள்ல இருந்து அந்த ஹையர் ஆஃபீஸர் சப்போஸ் இல்லைன்னா, ஆப்சென்ட் ஆனா, இல்னஸ் உடம்பு சரியில்லை வரலன்னு வச்சுங்களா, அந்த மாதிரி டைம்ல பெர்ஃபார்ம் ஹிஸ் டியூட்டிஸ், அவன் டியூட்டிஸை பெர்ஃபார்ம் பண்ண முடியாத சூழ்நிலையில அந்த ஹையர் ஆஃபீஸருக்கு நெக்ஸ்ட் ரேங்க்ல யாரு அந்த ஸ்டேஷன்ல பிரசன்ட்ல இருக்காங்களோ அவங்க தான் ஆஃபீஸர் இன் சார்ஜ் ஆஃப் தி போலீஸ் ஸ்டேஷன். அல்லது சப்போஸ் ஸ்டேட் கவர்மெண்ட் யாராவது டைரக்ட் பண்ணி அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல பிரசன்ட்ல இருந்தாங்கன்னா அந்த ஆஃபீஸரும் ஆஃபீஸர் இன் சார்ஜ் ஆஃப் தி போலீஸ் ஸ்டேஷன் வரையறுக்குள்ள வருவாங்க. இதுதான் இதற்கான விளக்கம் 2 சப்செக்ஷன் O ஆஃப் சிஆர்பிசி. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா போலீஸ் ரிப்போர்ட் செக்ஷன் 173 சாப்டர் 12 பார்க்க போறோம். சப்செக்ஷன் 2 கீழே கொடுக்கக்கூடிய அந்த ரிப்போர்ட்டை ஃபார்வர்ட் பண்ற எல்லாமே என்னன்னா போலீஸ் ரிப்போர்ட், தட் இஸ் சார்ஜ் ஷீட், அதான் அது மீனிங். நெக்ஸ்ட் ஃபைனலா ஒன்று பார்த்தோம்னா விக்டிம் 2 சப்செக்ஷன் WA, இது எப்ப சேர்த்தாங்கன்னு பாத்தீங்கன்னா இன்சர்டட் பை 31/12/2009 அமெண்ட்மெண்ட் மூலமா இந்த விக்டிம் என்ற வேர்டை சேர்த்திருக்காங்க. அதற்கான டெஃபினிஷன் பாத்தீங்கன்னா ஒரு செயலோ அல்லது ஒமிஷனோ, ஆக்ட் ஆர் ஒமிஷன், செயல் அல்லது விடுதல், இந்த விஷயமாக ஒரு நபர் இழப்போ அல்லது காயமோ ஏற்பட்டிருந்தா, இன்ஜுரிங்கிறது 4 விதமா வரும் ஆஸ் பர் தி ப்ரொவிஷன், அதாவது உடலுக்கு, மனதுக்கு, ப்ராப்பர்ட்டிக்கு, புகழுக்கு, இந்த மாதிரி காயம் ஏற்பட்டிருந்தா அந்த மாதிரி பாதிக்கப்பட்ட நபர்கள் தான் விக்டிம். அதே போல அதுல யாரெல்லாம் உள்ளடங்குவாங்க, பர்சன் அவங்க சொல்லிட்டு அந்த எக்ஸ்பிரஷனுக்குள்ள யாரெல்லாம் விக்டிம் இன்க்ளூட்ஸ் யார் வருவாங்கன்னா அந்த பாதிக்கப்பட்ட நபரோட அந்த கார்டியன் அல்லது லீகல் ஹேர், இவங்களும் அந்த விக்டிம்ன்ற அந்த வரையறுக்குள்ள உள்ளடங்குவாங்க. இப்ப எல்லா முக்கியமான வேர்ட் சம்பந்தமான அதுக்கான அர்த்தங்களை பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் என்னன்னு சொல்லிட்டு ப்ரொவிஷனுக்கு டைரக்டா போயிடலாம்.